ஆடியோ கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். எஸ், ஓகே. கேக்குது. சார் ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொன்னுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லம்மா, கொஞ்ச நாள் நோ சான்ஸ். சார் ஓகே ம் சார் வாட்டர் பேட்டர்ன் குறையறப்போ ஹீட் அதிகமாகும்னு சொன்னீங்க இல்லையா? ம். அப்போ இப்போ நமக்கு வாட்டர் பேட்டர்ன் குறையறப்போ ஹீட் எக்ஸஸ் ஆகுறதுனால நம்ம வெளியில இருந்து வாட்டர் இன்டேக் அதிகமா எடுக்கிறோம்ல, ஜூசஸ் வாட்டர் நிறைய எடுக்கிறது பேலன்ஸ் பண்ணுவோம் சார். சரி, ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 3 லிட்டர் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் இன்டேக் எவ்வளோ இருக்கும்? எடுக்க முடியாதுங்க சார், இன்டேக் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? கிட்னி அவங்களுக்கு ஃபெயிலியர் ஃப்ளூயிட்ஸ் கலெக்ட் ஆகும் இல்லையா உள்ள, வெளியில எஜெக்ட் பண்ண முடியாது. மைல்டு கோல்டு கண்டிஷனா இருந்துச்சுன்னா நீங்க வெளியில இருந்து வாட்டர் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹீட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஹீட் பேட்டர்னா இருந்துச்சுன்னா உடம்புக்குள்ள தண்ணி கிளென்ஸ் ஆகாது, வெள்ளம் சேர்றது மாதிரி தண்ணி சேர்ந்துக்கும். அப்போ தண்ணி குடிக்கிறதே கஷ்டமாயிடும், தண்ணி குடிக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ மைல்டு ஹீட் கண்டிஷன்ஸ்னால இருக்குது, இதெல்லாம் தண்ணி குடிச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த உள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸோட கண்டிஷன் வேற, நம்ம வெளியில இருந்து கொடுக்கிற வாட்டர் வேற. உள்ள பேலன்ஸ் பண்றதுக்கு 2 உறுப்பு ரொம்ப முக்கியம், லங் அண்ட் கிட்னி. இந்த லங் அண்ட் கிட்னி ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செஞ்சுச்சுன்னா உள்ள வந்து அந்த நீருடைய அளவை சூப்பரா தக்க வைக்க முடியும் உடம்புனால. இல்லைன்னா நீரோட அளவை தக்க வைக்க முடியாது. ஏன்னா இப்ப பிரெக்னன்சி டைம்ல கூட வாட்டர் லெவல் கம்மி ஆகுதுன்னா நிறைய வாட்டர் குடிங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அந்த ஃப்ளூயிட்ஸ் வேற இது வேற இல்லைங்களா? நிறைய வாட்டர் குடிச்சாலுமே அதை சப்போர்ட் பண்றது இல்ல. ஆமா ஆமா, நிறைய பிரீத் எடுத்தா தான் ஃப்ளூயிட் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்க சார். ஸ்ரீலேகா சொல்லுங்கம்மா. சார் ஆக்சுவலா வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து நெயில்ஸ் வந்து கால்ல இருக்கு, நெயில கையில எல்லாம் உடைஞ்சு போய் பிளாக் ஆகுது சார். அது கிட்னியால இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா சார்? லிவரோட மேனிஃபெஸ்டேஷன்மா, லிவருடைய ஹெல்த்தை வந்து நெயில தான் வெளிப்படுத்தும். நெயில இப்ப பிளாக்கா இல்ல அடிக்கடி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நெயில்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய போதுமான வார்ம்னஸை லிவர்னால என்ஷூர் பண்ண முடியல. அதனால நெயில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ல சஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே சார், அப்போ அதுக்கு நம்ம மோக்ஷா காட்டினா போதுமா சார்? மோக்ஷா தான். ஓகே சார், தேங்க் யூ. எஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபயர் எலிமெண்ட்டோட பேசிக்கை பார்த்துட்டு ஃபயர் எலிமெண்ட்டோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஃபயர் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக வாட்டரோட கலர் பிளாக்னு பார்த்தோம். இப்போ வாட்டர் எலிமெண்ட் இன் ஜென்ரல் பிளாக் காம்ப்ளெக்சேஷனில் நிறையா இருப்பாங்க. கருப்பு நிறத்துடைய மக்கள் வாட்டர் எலிமெண்ட்டோட அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலாக பயங்கர ஒயிட்டாக இருக்கிற கான்ஸ்டியூஷன், ரொம்ப பளிச்சுன்னு அட்ராக்டிவாக பிரைட்டாக இருக்கிற கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னா ஃபயர் கான்ஸ்டியூஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபயர் வெள்ளை கலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. அண்ட் யூஸ்வலாக வந்து இந்த ஃபயரை வந்து ஏன் ரெட் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் பிளட்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ். ஆக்சுவலாக இப்போ பொதுவாக வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நியூஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட்
வெஸ்ட் சவுத்துன்னு அர்த்தம். ஸோ அக்ராஸ் டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை எடுத்துட்டு போறது தான், எடுத்து சொல்றது தான் இந்த நியூஸோடைய சேனல்ஸோட வேலை, நியூஸோட தன்மை ஆக்சுவலா. அதே மாதிரி நம்ம பாடியில நம்ம என்ன செய்யணும், என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபயர் எடுத்துட்டு போகக்கூடிய ஃபண்டமெண்டல் ட்ராக்கு இந்த பிளட் வெசலு. இன்டென்ஷன் ஃபயரை கேரி பண்ணிட்டு கூடியது வந்து பிளட் ஆக்சுவலா. அப்ப இந்த ஃபயர் பீப்புள் தன்னை எப்படி வெளிப்படுத்திப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவங்கள ஒரு சிங்கிள் வேர்டில் சொன்னோம்னா ஃபயர் பீப்புள் வந்து ஒன்று விசார்டுன்னு சொல்லலாம், இல்லை லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னை வெளிப்படுத்திக்கிற விதம், ரெட் கலர் எப்படி பயங்கர பிரைட்டா அட்ராக்டிவா இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஃபயர் பீப்புள் தன்னை வெளிப்படுத்திக்கிற விதம் மற்ற கான்ஸ்டியூஷனை காட்டிலும் பயங்கர அட்ராக்டிவாகவும் பயங்கர பிரைட்டாகவும் தன்னை காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எப்பொழுதும் ஒரு டச்சப் கிட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு தன்னோட ஹேண்ட்பேக்கில் எப்பொழுதுமே இந்த மாதிரி மேக்கப் கட்டை வச்சுட்டு இருக்கிற ஒரு எலிமெண்ட் எந்த எலிமெண்ட்னா இந்த ஃபயர் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து பச்சை கிளிக்கு வந்து மூக்கு வந்து சிவப்பு கலரா நல்லா அழகா அது சவுண்டு விடும்போது நல்லா கீச்சு கீச்சுன்னு கத்துதோ, அந்த மாதிரி இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு மூக்கு ஷார்ப்பாக இருக்கும், மூக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும், மூக்கு அழகா இருக்கும். பச்சை கிளி கத்துற மாதிரி இவங்களும் அதிகமாக பேசக்கூடிய கத்தக்கூடிய எலிமெண்ட். கத்துறதுன்னா சத்தம், ஷவுட்டிங் கிடையாது, பட் கண்டினியூஸ் டாக்கட்டிவ் எலிமெண்ட் எதுன்னா ஃபயர் எலிமெண்ட். இவங்களால பேச்சை நிறுத்தவே முடியாது. சென்ஸ் ஆர்கன் பார்த்தோம்னா ஃபயர் எலிமெண்ட்டுக்கு நாக்கு, இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காது. வாட்டர் எலிமெண்ட்டுக்கு சவுண்டை கேட்டாவே அலர்ஜி ஆகிடும். வாட்டர் எலிமெண்ட் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா சவுண்டு பிடிக்காது. ஃபயர் எலிமெண்ட்டுக்கு மௌனம் பிடிக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். நாக்கை நீட்ட சொன்னால் 4 முழத்துக்கு 4 நாக்கு நீளம், ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய நாக்காக இருக்கும் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு. ரொம்ப ஷார்ட்டான நாக்காக இருக்கும் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு. இது பேச்சை அடக்கும். வாட்டர் எலிமெண்ட்டு பேசாது, பேசுறதுக்கு நம்ம காசு தரணும். இதை வந்து பேசாமல் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட், இன் அண்ட் யாங் மாதிரி தான் ஃபயருக்கும் வாட்டருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா. இப்போ இந்த ஃபயர் எலிமெண்ட்டோட இன்டர்னல் ஆர்கன் பார்த்தோம்னா ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட் வந்து மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இமோஷன் ஆஃப் அ ஹார்ட். அந்த மாதிரி ஃபயர் எலிமெண்ட்டு எப்பொழுதுமே தான் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டு நிறைய விரும்பக்கூடிய எலிமெண்ட் எதுன்னா ஃபயர் எலிமெண்ட். எப்படியெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டு, நான் இப்போ சொன்ன மாதிரி மேக்கப் கிட்டு, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கலரில் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. நிறைய செப்பல்ஸு, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் யாருன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட் மக்கள். ஏன்னா தே நீட் டு பி எக்ஸைட்டட், தே நீட் டு பி சீக் அட்டென்ஷன். அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய வந்து பொருட்களை விரும்பக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து லவ்வில் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். எனக்கு மட்டும்தான் இந்த லவ் சொந்தமாக இருக்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், எனக்கு மட்டும்தான் உரிமை ஜாஸ்தி, என்னை மீறி யார்கிட்டையும் போகக்கூடாதுன்ற மாதிரி லவ்வில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய எலிமெண்ட்டு ஃபயர் எலிமெண்ட்டு. அதனாலேயே சம்டைம்ஸ் இந்த லவ்வுடைய டிஸ்அசோசியேஷன்ஸ் வரும் பொழுது நிறைய பால்பிட்டேஷன்லையும் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்லையும் நிறைய சஃபர் ஆகிறதுக்கு இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அதே மாதிரி டயபெட்டிஸோட இன்சிடென்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டயபெட்டிஸோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபயர் எலிமெண்ட்டு
கண்டினியூஸாக டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டாக்கட்டிவ்னால எனர்ஜியோட எக்ஸாஷன் ரேட் ரொம்ப எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து அவசரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக எல்லா ஒர்க்கையும் நடக்கணும்னு நினைக்கும். பொறுமைன்றது ரொம்ப கம்மி. அப்போ ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால குளுக்கோஸோட டிஸ்போசல் சிஸ்டம் நிறைய வந்து அந்த லிவர்ல இருந்து அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ எக்ஸஸ் ஃபயர் ஜாஸ்தி ஆகிறதுனால குளுக்கோஸோட நீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால டயபெட்டிஸோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு. இந்த ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னேன், பால்பிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ப்ளஸ் எஸ்ஐ வந்து இதோட பேர் ஆர்கன்றதுனால ஸ்மால் இன்டெஸ்டைனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு ஃபயர் எக்ஸஸ் ஆச்சுனாலும் இன்டர்னல் ஃபேக்டர்னால ஃபயர் எக்ஸ்டீட் ஆகும்போது முதல்ல ஸ்டொமக் பெயின் தான் இண்டிகேட் பண்ணும். அதில் இந்த ஸ்டொமக் பெயின் அசோசியேட்டட் வித் ஐபிஎஸ் யாருக்கு வரும்னா எஸ்ஐயில் வந்து ஃபயர் எக்ஸீட் ஆகும் பொழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸில் ஃபெயிலியர் ஆகும் பொழுதோ இல்லை ஜென்ரலாக ஃபயர் எலிமெண்ட் வந்து ஜென்ரலாக பயப்படாது. ஃபயர் எலிமெண்ட் ரொம்ப போல்டு டெசிஷனாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்யறதுக்காக இருக்கும். அப்ரிசியேஷன் தான் வேணும், தனிமை தான் பிடிக்காது ஒழிய ஜென்ரலாக பயம் இருக்காது. ஆனால் பை சான்ஸ் ஃபயர் ரொம்ப எக்ஸீட் ஆகி ஃபயரோட இம்பேலன்ஸ் நிறைய வரும் பொழுது அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள பயம் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அப்பையும் பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் அந்த சால்மோனெல்லா டைஃபின்னு சொல்லக்கூடிய டைஃபாய்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வர்றது, அப்டமினல் பெயின் அசோசியேட்டட் வித் ஃபீவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் ஆர் அதர் கேன்சர்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இழப்புகளை தாங்கிக்க முடியாத ஒரு எலிமெண்ட். இழப்பு வந்து நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த எலிமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிவை தாங்க முடியாது, இழப்புகளை தாங்க முடியாது. சீட்டிங்கை வந்து சகிச்சுக்க முடியாத ஒரு எலிமெண்ட்டு, துரோகத்தை தாங்க முடியாத ஒரு எலிமெண்ட். ஸோ ரொம்ப ஃபேண்டசி, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் இமேஜினேஷன், அதே நேரத்தில் ஓவர் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸோடு இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு. தே நீட் அப்ரைசல் அண்ட் ஆல்வேஸ் அப்ரிசியேஷன் ஃப்ரம் தி சரௌண்டிங் பீப்புள். இது இல்லை அப்படின்னா ரொம்ப போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை இவங்களுடைய சரௌண்டிங் செஞ்சாங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஸோ ஃபயர் எலிமெண்ட்டோட எமோஷனை பார்த்த வரைக்கும் சேட்னஸ் அப்படின்றது நெகட்டிவ் எமோஷன் ஆஃப் அ ஃபயர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது பாசிட்டிவ் எமோஷன் ஆஃப் அ ஃபயர். இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபினோ இல்லை ஒரு ட்ரக்ஸோ எடுத்து இல்லை ஆல்கஹால் எடுத்து அதுலேயும் வரக்கூடியது எக்ஸைட்மெண்ட் தான். அப்போது நார்மலாக இந்த பப்பு ப்ளஸ் இந்த சினி இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஜோவியல் வெஸ்டர்ன் கல்ச்சரு ப்ளஸ் இந்த மாதிரியான ஸ்மோக்கிங் ப்ளஸ் ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டு. இதுக்கெல்லாம் போய் நிறைய தன்னை வந்து உட்படுத்திக்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் ஃபயர் எலிமெண்ட்டை தான். ஸோ அப்போது இந்த எலிமெண்ட்டு ஃபயர் எக்ஸீட் ஆச்சுன்னா நன்மைன்னு எதை செய்ய சொல்கிறோமோ அதை செய்யாது. ஃபயர் எக்ஸஸ் ஆச்சுன்னா தீமைன்னு எதை சொல்கிறோமோ அதை அதிகமாக செய்யக்கூடிய, அதிகமாக விரும்பக்கூடிய எலிமெண்ட்டு இந்த ஃபயர் எலிமெண்ட்டு. இந்த ஃபயர் எலிமெண்ட்டோட சவுண்டு பார்த்தோம்னா லாஃபிங் சவுண்டு. ஸோ அதனால அதிகமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடியதும் இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு தான். கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய இவங்களுக்கு வந்து ஈஸியாக லாங்குவேஜை கற்றுக்குவாங்க. அவங்களோட மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மிமிக்கிங் பவரும் நிறையா இருக்கும். லாங்குவேஜோடைய இன்ஃபர்மேஷன்ஸை சீக்கிரம் கற்று லிங்குவல் ஹேபிட்டு, லிங்குவல் ப்ரொனவுன்சியேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா டிப்பிக்கலாக அந்த லாங்குவேஜ் ஒரிஜினலாக பேசுகிறவன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பக்குவமாக பேசக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு இந்த ஃபயர் எலிமெண்ட். ஸோ இந்த ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமெடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தானம் இருக்காங்க, இப்போது அதே மாதிரி வடிவேலு, இந்த மாதிரி எப்படி ஒருத்தரை தாழ்த்தி பேசி நக்கல் நையாண்டி செஞ்சு சிரிப்பாங்களோ அந்த ஒரு தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னா ஃபயர் எலிமெண்ட் தான்.
ஸோ என்ஜாய்மெண்ட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறையா இருக்கும். அந்த இடத்த சிரிக்க வைக்கணுன்ற ஒரு தேடல் அதிகமாக இருக்கும். சிரிக்க வைக்கிறது 2 விதத்தில் சிரிக்க வைக்கலாம். ஒன்று தன்னைத்தானே தாழ்த்தி சிரிக்க வைக்கிறதும் ஒரு வகை. இன்னொன்று அடுத்தவரை தாழ்த்தி பேசி சிரிக்க வைக்கிறது ஒரு வகை. இதில் ப்ரிடாமினண்ட்டாக ஃபயர் எலிமெண்ட் வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்காது, அடுத்தவரை தாழ்த்தி சிரிக்க வைக்கக்கூடிய தன்மையில் அதிகமாக இருக்கும். ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர கரிஸ்மா இருக்கும். ஸோ அட்ராக்ஷன்ஸ் அவங்களுடைய பேச்சிலையும், அவங்களுடைய பார்வையிலையும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையும் சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டு, பியூட்டி பார்லர் அப்படின்ற ஃபீல்டு, அதே மாதிரி டான்சிங், ஆர்ட்டு, ஆக்டிங், இதிலெல்லாம் வந்து ஃபயர் எலிமெண்ட்டோட ஃபோக்கஸ் நிறையா இருக்கும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு இதிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபயரோட சீசன் பார்த்தோம்னா சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கிறதுனால ஃபயர் எலிமெண்ட்டுக்கும் அப்பர் டேண்டியன் ஹீட் சிண்ட்ரோம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் டேண்டியன் ஹீட் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப காமன். பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான காரணம் அப்பர் டேண்டியன் ஹீட் சிண்ட்ரோம் தான். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான காரணம் இது வர்றதுக்கான ரீசன் இருக்கு நிறையா. ஏன்னா நிறைய விஷயத்துல எக்ஸைட்மெண்ட்டை சுமந்துக்கிறதுனால அந்த ஷோல்டர் பெயின், ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நிறையா வரும். பொதுவாக லெஃப்ட் ஷோல்டர் பெயின், ரேடியேட்டிங் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். கால் கை வந்து அப்பப்போ சில்லுன்னு ஆகி பெயின் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்த்தரைட்டிஸில் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஆஃப் லவ். அது கிடைக்காதனால இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்து அப்பர் டேண்டியன் ஹீட் சிண்ட்ரோமில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. தலை சுத்து, டிசீனஸ்ன்னு சொல்லக்கூடியது, ப்ளஸ் ஐ இரிட்டேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமன் ஃபார் ஃபயர் எலிமெண்ட் பீப்புள். ஸோ ஏன் எக்ஸஸ் ஃபயரை வந்து சுமந்துருக்கிறதுனால, இப்போது பொதுவாக வந்து நம்மளுடைய அப்பர் பாடியில் லங்கு ப்ளஸ் ஹார்ட் இந்த ரெண்டுமே டிசென்ட் பண்ணணும். ஹார்ட்டு ஃபயரை டிசென்ட் பண்ணணும், லங்கு ஏரை டிசென்ட் பண்ணணும். பட் இவங்களுக்கு அப்பர் பாடியோட கிரேவிங் அதிகமாக இருக்கிறதுனால, அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்த சீக்கிரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியணும்னு எதிர்பார்க்கறது, அதே மாதிரி பொறுமை இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, தன்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, உள்ளிழுத்தக்கூடிய ஒரு எனர்ஜியை நிறைய தேடுறதுனால அப்பர் டேண்டியன் ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ அப்பர் டேண்டியன் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹிப்பு வரைக்கும் எனர்ஜியோட டிரான்ஸ்ஃபர் ரேட்டு குறையும். அதனால இன் ஜென்ரல் ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அபார்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப காமன். ப்ரொஜெஸ்டிரோன் லெவல் மேட்ச் பண்ண முடியாது, அதனால கருவை வளர்க்க முடியாது. கரு சிதைவுன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். அப்படியே சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி கரு சிதைவை கொடுத்தா, கருவை வளர்க்குறது கொடுத்தாலும் இவங்களுடைய நேச்சரில் எக்ஸ்பெக்டேஷன், கியூரியாசிட்டி நிறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் லங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை ஃபார் அ ஃபயர் எலிமெண்ட் பீப்புள். ஸோ ஃபயர் எலிமெண்ட்டோட கலரை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர். ஸோ சிவப்பாக தான் இருப்பாங்க நிறையா. நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு. ப்ராட் ஷோல்டர் இருக்காது. இவங்க ஜிம்முக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஜிம்முக்கே போகலைன்னாலும் உடம்பு எப்பொழுதுமே ஒல்லியாக தான் இருக்கும். ஏன்னா இன்டர்னல் ஹீட் இருக்கிறதுனால என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரம் செரிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இது. என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட்டில் ஃபயரை பொறுத்த வரைக்கும் கீழே பற்ற விட்டோம்னா அப்படி சுற்றி எரியும். அந்த மாதிரி வாட்டரை வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஃப்ளோ பண்ணி ஒரு இடத்துல போய் சேரும். ஸோ அந்த மக்கள் ஒரு இடத்துல போய் ஒரே இடத்துல இருக்கணும்னு விரும்பப்படுவாங்க. நிறைய வெளியில் சுற்றணும்னு நினைக்க மாட்டாங்க வாட்டர் எலிமெண்ட் பீப்புள். ஆனால் ஃபயர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ரோமிங் நிறைய பிடிக்கும். நிறைய அவுட்டிங் போகணும்னு நினைப்பாங்க. நிறைய இடத்த வந்து பார்த்து ரசிக்கணும்னு நினைப்பாங்க. புது புது இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதனால இவங்களுக்கு அவுட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இரத்த குழாய்கள் தான் ஃபயர் எலிமெண்ட்டோட டிஷ்யூஸ். இந்த இரத்த குழாய்கள் சம்டைம்ஸ் ஃபயரை வந்து எக்ஸஸ் ஆக்குனாங்கன்னா டிசீனஸ்ஸு, பால்பிட்டேஷன், பிரஸ்ட் கேன்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், அப்பர் cervical pain, cervical spondylosis pain, or sometimes arthritis, especially rheumatoid arthritis, extremely cold conditions, இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி ஃபயர் எலிமெண்ட் பீப்புளுக்கு. அண்ட் டயபெட்டிஸ் ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபயர் எலிமெண்ட்டோட காமன் நேச்சர்.
இவங்களோட கலர் சொல்லிட்டோம், டேஸ்ட்டு, சவுண்டு பார்த்தாச்சு, என்விரான்மெண்ட் பார்த்தாச்சு. ஸோ அப்போ மேஜர் ஃபயர் ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். மைனர் ஃபயரை பொறுத்த வரைக்கும் பெரிகார்டியம் அண்ட் ட்ரிபிள் வார்மர். இந்த பெரிகார்டியமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறோமோ அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். தப்புன்னே தெரியாமல் சரி பண்ணி செய்யக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். இப்போ நிறைய பேர் ஆர்டிசம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டிஸ்டிக் பேபிலாம் பார்த்தோம்னா, அதை செய்யாதன்னு சொன்னால் தான் போய் செய்வான். பாடாத அப்படின்னா சத்தமாக பாடுவான். மியூசிக்லலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்கும். இதெல்லாம் எதனால அப்படின்னா, ஜென்ரலாக மிங்மென் ஃபயர்னா நம்ம உடம்புல இடுப்புல இருந்து நம்ம உடம்ப இயக்கிறதுக்கு வெளிப்படக்கூடிய, கிட்னிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு இயக்க ஆற்றலுக்கு பேர் தான் மிங்மென் ஃபயர்னு பேர். இந்த மிங்மென் ஃபயர் எங்க ரிசைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இடுப்பு பகுதியில் ரிசைட் ஆயிருக்கு. இப்போ இந்த மிங்மென் ஃபயர் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட டிசெண்டிங் ரூட், ஹார்ட்ல இருந்து இறங்கக்கூடிய அந்த வெப்பம் கிட்னியில் உள்ள தண்ணியை கலக்கும் பொழுது இந்த தண்ணி வந்து வாட்டர் வேப்பர் மாதிரி ஜென்ரேட் ஆகணும். இந்த வாட்டர் வேப்பரு டிஷ்யூக்குள்ளுக்குள்ள போய் அங்கங்கே போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி சட்டியில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சதுக்கு பின்னாடி இட்லி சட்டியோட மூடியில் எப்படி ட்ராப்லெட்டாக போய் அந்த நீராவி உட்காந்து தண்ணி மேலேருந்து சொட்ட ஆரம்பிக்குதோ, அந்த மாதிரி நம்ம பாடியில் இந்த மிங்மென் ஃபயர்லேருந்து போகக்கூடிய ஃபயர் மேலே மூளையை நரிஷ் பண்ணி, மூளையிலேருந்து ட்ராப்லெட் மாதிரி இந்த ஹார்மோன்ஸு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு வரணும். அப்போ இந்த ஹார்ட் அப்படின்றது எவ்வளோ தூரம் நெருப்பை உள்ளே வைக்கிறோமோ, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர் ஹீட்டரை ஓவராக பயங்கரமாக பழுக்க காய்ச்சி கண்டினியூஸாக அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம்னா தண்ணிக்கு வந்து சீக்கிரம் கொதிச்சு ரொம்ப சீக்கிரம் ஆவியாகி போயிடும். அதே மாதிரி இந்த பாம்பு மாத்திரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தீபாவளி அப்பெல்லாம் பற்ற வைக்கிறது. அதை நீங்கள், அது கருப்பு கலராக இருக்கும், அதை பற்ற வச்சோம்னா அப்படியே கீழே இருந்து மேலே ஏறி குபு குபு குபுன்னு எரிஞ்சு மொத்தமாக எரிஞ்சோன்னா அது கம்ப்ளீட்டாக அணந்துரும். அந்த மாதிரி நம்மளுடைய கிட்னியில் இருக்கிற அந்த பேஸ் வாட்டர் ப்ரீநேட்டல் எசன்ஸில் கிரேவிங் தாட்டு, எக்ஸசிவ் அஜிடேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தாட்டு, அர்ஜென்சி தாட்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹிப்பில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் வேப்பரைசேஷன் வந்து நிறைய நடக்கும். அப்படி நிறைய நடந்துக்கிறதுனால வாட்டர் டீஹைட்ரேஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் ட்ரைனஸாக இருக்கட்டும், ஹார்மோனல் இம்பேலன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி தடுமாற்றம்னா என்ன? சொல் பேச்சு கேட்காதது, எல்லை மீறி போகிறது, தாந்தோன்றித்தனமாக வாழ்கிறது, தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை, தன்னை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு. இவங்கள்ட்ட எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் அந்த டாப்பிக்கில் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் பிரித்து பேசக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னா இந்த ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ ட்ரிபிள் வார்மர்ன்றது மினி ஃபயரோட ஒரு ஜோன். இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு சப்போஸ் ஃபயர் எக்ஸீட் ஆச்சுன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் டயபெட்டிஸ் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால் எலிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எலிவேட் ஆகி அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி சைக்கிள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதர் ஹார்மோன்ஸ் லைக் க்ரோத் ஹார்மோனில் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டிசால் லெவல் எலிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபயர் எலிமெண்ட்டுக்கும் ட்ரிபிள் வார்மருக்கும் உள்ள கனெக்ஷன்ஸில் வரக்கூடிய குறைபாடுகள். ஸோ நாக்கை பொறுத்த வரைக்கும் வெட்டின கறி துண்டு மாதிரி இருக்கணும் நாக்கு. அண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய பேச்சாற்றல் இந்த நாக்கு. ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நல்ல லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்குவாங்கன்னு சொன்னோம். கம்யூனிகேஷனோட ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொன்னோம். அட்ராக்டிவாக பேசுவாங்க. வாய்ஸ் மாடுலேஷன், இப்போ பெப்சி உமாலாம் எடுத்தோம்னா எர்த்து ஃபயர். பெப்சி உமாவோட வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
அந்த அளவுக்கு ஏத்தி இறக்கி அழகா பக்குவமா வார்த்தையை டெலிவர் பண்ற ஒரு ஸ்கில் யாருக்கு இருக்குன்னா ஃபயருக்கு இருக்கு. அதே நேரத்துல ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது வந்து டிஸ்கஷன்ல வந்து தன்னை பிடிக்காம ஏதாவது ஒரு செயல் பண்றாங்கன்னா, வார்த்தையில காயப்படுத்துவோமே அடுத்தவங்கள அப்படின்னு சுத்தமா நினைக்காம, பாம்பு கொத்துற மாதிரி பட்டுன்னு வார்த்தையை தெறிக்க விட்டு அடுத்தவங்கள ஹர்ட் பண்றதுல ஃபயர் எலிமெண்ட்டை அடிச்சுக்க முடியாது. ஸோ ஃபயர் எலிமெண்ட் பீப்புள் ஜென்ரலா ஃபயர் எக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த ஃபயரை குறைக்கிறதுக்காக கசப்பு பொருட்களை நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ஃபயர் ரொம்ப எக்ஸஸ் ஆச்சுன்னா வாய் கசப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த கசப்பு தன்மையை வச்சு நமக்கு ஃபயர் எக்ஸீடா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவ் இமோஷனை பொறுத்த வரைக்கும் ஜாய் அண்ட் நெகட்டிவ் இமோஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட்டி, சவுண்டை பொறுத்த வரைக்கும் லாஃப், சீசனை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன். இந்த ஃபயர் எக்ஸஸ் ஆச்சுன்னா ஜென்ரலா இப்போ வந்து என்னோட ஆக்டிவிட்டியில ஃபயர் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா சம்மர் சீசன்ல லிவர் ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படி லிவர் ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு கழுத்துல வரக்கூடிய பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லக்கூடிய மீசல்ஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி தோல்ல வந்து நிறைய புள்ளி புள்ளியா வரக்கூடிய சின்ன மைன்னு சொல்லக்கூடிய ஹெர்பஸ் ஜோஸ்டர், சைட்டோமெகலோ வைரஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஃபார் ஃபயர் எலிமெண்ட் பீப்புள். ஸோ இந்த ஃபயர் எலிமெண்ட் பீப்புள் லவ்வில் நிறைய ஏங்குவாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி லவ்வோட ஏக்கத்தில் அடிவயிறு சூடாயிருச்சுட்டா இந்த ஃபயர் எலிமெண்ட் பீப்புளுக்கு ஈக்குவலை அப்படின்னு சொல்லக்கூடிய யூடிஐ கண்டிஷன்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடி வைத்து சுருட்டி வலிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கலர் ரெட்டு இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபயர் பீப்புள், ஃபயர் யார் வந்து ஃபயரை வளர்த்து விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வுட் எலிமெண்ட் வந்து ஃபயரை வளர்த்து விடுவாங்க. ஏன்னா வுட்டு வந்து ஃபயரை நரிஷ் பண்ணக்கூடிய எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட் யாரை வளர்த்து விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எலிமெண்ட் எர்த்தை வந்து வளர்த்து விடுவாங்க. எர்த்தை ஃபீட் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஃபயர் எலிமெண்ட்டை இரிட்டேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கான்ஸ்டிடியூஷன். அப்படியே ஆப்போசிட், ஃபயர் எலிமெண்ட் வந்து எப்பொழுதுமே வீட்டில் இருக்கும் பொழுது டிவி சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கணும். டிவியை அமர்த்த பிடிக்காது. அந்த டிவியில் ஒன்று காமெடி ஓடிட்டு இருக்கணும், இல்லை பாட்டு ஓடிட்டு இருக்கணும். ஜென்ரலாக பார்த்தோம்னா காமெடி சீன்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அமைதியை விரும்பவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய எலிமெண்ட்டு வாட்டர் எலிமெண்ட்டு. அப்போ இது ரெண்டுக்கும் பஞ்சாயத்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டும் ஒத்து போகாமல் ஒன்று எதிர்த்து இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுனா இந்த வாட்டர் அண்ட் ஃபயர் எலிமெண்ட். ஆனால் அதே நேரத்தில் மெட்டல் எலிமெண்ட்டு நிறைய ஃபயரை வந்து விரும்பும் ஆக்சுவலாக. ஆனால் அதே மெட்டல் எலிமெண்ட்டு ஃபயரால் நிறைய அடிபடும். மெட்டலை டெஸ்ட்ராய் பண்ணுறது ஃபயரோடைய ஆக்டிவிட்டி. அதனால ஃபயர் அண்ட் மெட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெட்டல் ஃபயருக்கு அடிமையாக போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். மெட்டல் எப்பொழுதுமே வந்து ஃபயர் சொல் பேச்சு கேட்டு ஃபயருக்கு அடிக்டாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு மெட்டல். ஃபயரை க்ரோ பண்ணி வைக்கக்கூடிய எலிமெண்ட்டு, ஃபயரை சப்போர்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டு, ஃபயரை வந்து தட்டி எலிமெண்ட்டு வுட் எலிமெண்ட்டு, ஃபயர் நரிஷ் பண்ணக்கூடிய எலிமெண்ட் பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். டிசீஸ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் மைக்ரைன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டை வந்து அடிக்கடி அடைச்சு சம்டைம்ஸ் தொண்டையில வந்து டான்சில்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. தூக்கமின்மையில அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடியது வாய்ப்பு இருக்கு. கையில வந்து ஷிவரிங், கை நடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸ்கின் ட்ரைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அந்த ஸ்கின் ட்ரைனஸ்ல எஸ்பெஷலி ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சிருப்பாங்க, இல்லை ஃபேஷியல் க்ரீம்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நரிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபேஸோடைய ஸ்கின் எல்லாம் சுருங்கிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் எடுத்திங்கன்னா, சிம்ரன் சரியான ஃபயர் மெட்டல் கான்ஸ்டியூஷன். இந்த சிம்ரனை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவன் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ பார்க்குற சிம்ரனுக்கு ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அப்போ அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்று இவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸு, இன்னொன்று பை நேச்சர் ரொம்ப ட்ரைனஸ் ஜாஸ்தின்னு இருக்கிறதுனால
அந்த ஸ்கின் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப டைம் போக போக. அதனால நிறைய அந்த ஸ்கின்ல ஹேரில் நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நெயிலுடைய ஷேப்பு, ஹேருடைய ஷேப்பு, இயர்ரிங்ஸு இதெல்லாம் நிறைய போட்டு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் உள்ளது இந்த ஃபயர் எலிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஃபயர். ஃபயர் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா, ஃபயர் இன் ஜென்ரல் பயப்படாது. ஃபயர் சப்போஸ் ரொம்ப எக்ஸீட் ஆச்சுன்னா சைக்கோசிஸ் அண்ட் மேனிக் அட்டாக்கும் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபயர் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுவது வாட்டர் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபயர் அந்த அளவுக்கு பைத்தியம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாது. வாட்டர் தான் தனக்குள்ள எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறதுனால தன்னால் வெளிப்படுத்த முடியாதனால திடீர்னு வந்து சைக்கா மாறிடும். ஆனால் ஃபயரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் சைக்கா மாறுறதுக்கு பதிலாக பிஹேவியர் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்டோ இல்லை ட்ரக்ஸ் அடிக்டோ இல்லை செக்ஷுவல் அடிக்டோ, இந்த மாதிரியான அடிக்ஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை ஃபார் ஃபயர் எலிமெண்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபயர். இதில் ஏதாவது உங்களுக்கு குவைரி இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லீன் அப்பியரன்ஸ், ஹைட் அப்பியரன்ஸு எந்த எலிமெண்ட்னா ஃபயர் எலிமெண்ட்டு. மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஃபேஸ் வந்து வி ஷேப் ஃபேஸில் இருக்கும். ஃபேஸில் வந்து நெத்தி ப்ளஸ் இந்த தாடை இதெல்லாம் வந்து நீளமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ரவுண்டு ஃபேஸு ப்ளஸ் மூக்கு வந்து நீளமாக இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எர்த்து ஃபயர் கான்ஸ்டியூஷனாக இருக்கும். ஜென்ரலாக ஃபயர் கான்ஸ்டியூஷனை குண்டா பார்க்க முடியாது, எப்பொழுதுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிறது இவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒல்லியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இவங்க உடம்போட நேச்சரே ஒல்லி தான். ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப சீக்கிரத்தில் பஸ்பமாக மாறி போயிடும். ஸோ சாப்பாட்டுனால உடம்பு வைக்காது இவங்களுக்கு ஃபயர் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் எர்த்து ஃபயராக இருந்தாங்கன்னா குண்டா இருப்பாங்க. வாட்டர் ஃபயரோ மெட்டல் ஃபயரோ கொஞ்சம் கூட குண்டா இருக்க மாட்டாங்க. இவங்களை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, மெட்டல் எலிமெண்ட்டோ இல்லை வாட்டர் எலிமெண்ட்டா இல்லை ஃபயர் எலிமெண்ட்டான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஷோல்டரு, கை, காலெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், விரல் எல்லாம் நீளமாக இருக்கும். விரலுடைய அப்பியரன்ஸ் வந்து அந்த நெயிலோட ஷேப் பார்த்தோம்னா ஒரு நிலாவோட ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நெயில் பெட் நல்லா வளைஞ்சிருக்கும். நெயிலோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ப்ளஸ் நெயிலில் வந்து நெயில் பாலிஷில் நிறைய போடக்கூடிய எலிமெண்ட்டு இந்த ஃபயர் எலிமெண்ட் கேட்டகரி. ஓகே, எஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கேட்கலாம். இப்போ சார் வாட்டர் ஃபயர் எப்படி இருக்கும் சார்? அதாவது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி வாட்டர் முன்னாடி இருந்துச்சுன்னா வாட்டரோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபயர் முன்னாடி இருந்துச்சுன்னா ஃபயரோட குவாலிட்டி முன்னாடி இருக்கும். ஓகே ஓகே சார். ஃபேஸ் எதுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா தனுஷ் வாட்டர் ஃபயர் தான், ரஜினிகாந்த் வாட்டர் ஃபயர் தான். ஓகே, அப்போ இப்போ பார்த்தோம்னா ரஜினிகாந்த் எக்ஸ்ட்ரீம் ஒரு சுச்சுவேஷன்ல அடிக்ஷனாகவும் இருக்கிறதுக்கான பார்க்க முடியுது, ஒரு சுச்சுவேஷன்ல பயங்கர ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஜென்ரலாக அடிக்ஷனை நோக்கி போகக்கூடிய எலிமெண்ட் எதுன்னா அந்த ஃபயர் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பீச்சில் பயங்கர ஃபாஸ்ட் இருக்கும், ஸ்லோ ஸ்பீச் அவங்களுக்கு தெரியாது. இப்போ கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் எடுத்துக்கிட்டோம்னா கமலஹாசன் பேசுறது 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கணும். இவர்கிட்ட பேசுறது 2 நிமிஷம் நம்ம முன்னாடி போய் நிற்கணும், என்ன பேசினாருன்னு தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிடுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபயர்கிட்ட, பயங்கர ஸ்லோவாக இருக்கும். வாட்டர் எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, வுட் எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகே ஓகே சார். சார் இச்சினஸ் எதனால வருது சார்? இப்போ நம்மளுக்கு திடீர்னு முதுகு சொரியும், நான் திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த இச்சினஸ் இருக்கும். அது எதனால வருது சார்? இப்போ ஜென்ரலா இப்போ நான் ஃபயர் எலிமெண்ட்டே எடுத்தாலும் நான் சொன்னேன் சம்மர் சீசன் இஸ் அசோசியேட்டட் டு ஃபயர்னு சொன்னேன். இந்த சம்மர் சீசனாக இருக்கட்டும், இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் அபார்ஷன் இஸ் மோர் காமன் ஃபார் ஃபயர்னு சொன்னேன். நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்கிறது 2 ஆர்கன், ஒன்று லங்கு, இன்னொன்று ஹார்ட். லங்கு இஸ் அசோசியேட்டட் டு மெட்டல் எலிமெண்ட், இன்னொன்று ஹார்ட் இஸ் அசோசியேட்டட் டு ஃபயர் எலிமெண்ட். இந்த ரெண்டுமே லங் அண்ட் ஹார்ட் ரெண்டுமே டிசெண்டிங் மெரிடியன் தான். லங்கு கிட்னி ரெண்டும் சேர்ந்தா தான் உடம்புக்குள்ள இருக்கிற நீரை மெயின்டைன் பண்ண முடியும்.
சப்போஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபயருடைய கிரேவிங் தாட் ஜாஸ்தி இருக்கும், ஃபயரோட அர்ஜென்சி ஜாஸ்தி இருக்கும், ஃபயருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும், ஃபயருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்களோட லைஃப்பில் அந்த எக்ஸஸ் ஃபயர் ஜாஸ்தி வரும் பொழுது மெட்டலை ப்ராப்பராக டிசெண்ட் ஆக விடாது. அப்போ மெட்டல் வந்து ப்ராப்பராக கிட்னி லெவலில், வாட்டர் லெவலில் சேச்சுரேட் ஆகாது, தோலில் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போது ரெட் கலரில் வேர்க்கூறு மாதிரி எரப்ஷன்ஸ் வர்றதும் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். அடிக்கடி சொறி சிறங்கு மாதிரி சின்ன பிள்ளைகள்ல நிறைய நல்ல வெள்ளை வெளியேன்னு இருப்பாங்க, ஆனால் நிறைய தோலில் வந்து ரியாக்ஷன்ஸ் வரும், அதுவும் எக்ஸஸ் ஃபயர்னால. அதே மாதிரி பார்த்தோம்னா சம்மர் சீசனில் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பாக்ஸ்லேயோ இல்லை மம்ஸ் மீசல்ஸ்லேயோ இந்த மாதிரி இதில் அஃபெக்ட் ஆகிறதும் ஃபயருக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஃபயர் எக்ஸஸ் பர்செப்ஷன்னால நிறைய ஃபேட் ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகும். அப்போ நிறைய பிம்பிள்ஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து மஞ்சள் கலராக முத்தி போய் ரொம்ப முத்தாக இருக்கிறதும் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். ஓகே, அந்த ஸ்கின் ட்ரைனஸை இவங்க இன்வைட் பண்ணுறதுக்கான காரணம் இவங்களோட பிஹேவியர்னால. சரியாக ப்ராப்பராக லங்கோடைய சேச்சுரேஷனை கிட்னி வரைக்கும் இவங்க அலோவ் பண்ணாதனால நம்ம பாடியோட ஸ்கின்னை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் பாடி வந்து ட்ரைனஸில் அஃபெக்ட் ஆகும் பொழுது ஸ்கின்ல நிறைய ரெட் கலர் எரப்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, அல்டிமேட்டாக இவங்களோட அவசரம், இவங்களோட எதிர்பார்ப்பு, இவங்களோட டூ மச் ஆஃப் லவ்ல பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் லங்கை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதனாலே நிறைய விஷயத்தில் லங் ரிலேட்டட் டிசீஸ் வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபயர்னால வரக்கூடிய கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதில் இன்ஸ்பைட் ஆஃப் இப்போ மெட்டல் எலிமெண்ட்டை பார்த்தோம்னா நம்ம பின்னாடி பார்ப்போம், மூக்கில் அடப்பு இருக்கும், நிறைய வந்து சளி வரும், மூக்கில் சளி வரும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஆனால் இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது, மூக்கடப்பு இருக்காது, ஆனால் அதுக்கு பதிலாக தோலில் காமிச்சிரும், தோலில் ரியாக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சம்டைம்ஸ் சொரியாசிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அர்டிகேரியா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஸ்கின் ட்ரைனஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்னி இருக்கிறதும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே சார். ஆக்சுவலி ஹஸ்பண்டோட பாட்டிக்கு பாத்தீங்கன்னா 98 இயர்ஸ் சார். ஆனா அவங்களுக்கு இச்சினஸ் இருந்துட்டே இருக்கு சார். பாடி ஃபுல்லாவே வந்து இச்சினஸ் இருந்துட்டே இருக்கு. நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, பிளஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் என்னென்னமோ ஆயில் அது இதுன்னு அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க, பட் இச்சினஸ் கம்மியே ஆக மாட்டேங்குது. அதனால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க சார். அது அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் சார்? எதனால அந்த மாதிரி வருது சார்? அவங்களுக்கு லங் 10 போடுங்க, இன்ஸ்பிரிங் பாயிண்ட்டை போட்டு லங்கோட ஹீட்டை குறைங்க. அதே மாதிரி K2 போடுங்க, ஏன்னா ஏஜ் ஆனதுனால உள்ளுக்குள்ள வாட்டர் டீஹைட்ரேஷன் ரேட் ஜாஸ்தி இருக்கும், அதனால K2 போட்டு ஹீட்டை குறைச்சி விடுங்க. ஓகே, பிளஸ் UB64 போட்டு பிளாடருடைய யுவான் சோர்ஸ் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வேணா ஜோஜோபோ ஆயிலும் மேலே அதுக்கு இப்போ ப்ளஸ் டீ ஆயில் ஒரு 2 drops போட்டு மேலே வந்து சர்ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்லலாம். ஓகே, கேல் பிளாடர்லாம் எடுக்கலையே அவங்களுக்கு? கேல் பிளாடர்லாம் இல்லை. ஓகே ஓகே, சரி சார் சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க வந்துட்டு இந்த அது ஃபயர் எலிமெண்ட்ல வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னும் போது ஆரியவை சேர்த்திருக்கீங்கல்ல ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ல, அது எப்படி அது வந்துட்டு கோல்டு சிவியர் எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன் வருதுங்க, எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால அது எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு போயிட்டு ஆர்த்ரைட்டிஸ் வருமா சார்? பொதுவா வந்து அப்பர் லிம்ப் அண்ட் லோவர் லிம்பு மேனேஜ்மெண்ட் யார் கையில இருக்குன்னா ஸ்ப்ளீன் கையில இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி ஸ்ப்ளீன் கையில இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ப்ளீன் தான் வந்து என்ன பண்ணணும்னா ஃபயரையும் வாட்டரையும் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலா மிங்மென் ஃபயர்னு சொல்லக்கூடிய இடுப்பிலிருந்து வெளிப்படுற இயக்கத்துல அந்த நெருப்பு வந்து ஈக்குவலா கலந்து வார்ம்னஸ் வந்து லிம்பிக் ஏரியால ஸ்ப்ரெட் ஆகணும். அப்ப திடீர்னு சடன் லவ் பிரேக்கப், ஓகே, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்லாம் வந்து பார்த்தோம்னா இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி ஃபயரை தனிமையை விடுறது, ஓகே, லோன்லினஸ், இதுவும் வந்து லங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த லவ் ஃபெயிலியரு, அஃபெக்ஷன் ஃபெயிலியரு, ஏதாவது லாஸ், இப்போ நம்ம ரொம்ப பிடிச்சவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸில் என்ன ஆகும், இல்லை ஃப்யூச்சரை பற்றிய பயம் ஜாஸ்தி ஆகும் பொழுது என்ன ஆகும்னா
ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ளீன் நிறைய ஹீட்டை உள்வாங்கும். அந்த ஹீட் என்ன ஆகும்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வேப்பரை வந்து ஜென்ரேட் பண்ணும் பொழுது டே டைம்ல எஸ்பெஷலி இந்த ஈவினிங் டைம்ல எல்லாம் இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஹீட் வேப்பர் வந்து நிறைய ரேடியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஹீட் வேப்பர் கண்டினியூஸா ரேடியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்டர்னல் பாடி ஃப்ளூயிடோட ப்ராசஸ் என்ன பண்ணும்னா அந்த ஹீட் வேப்பரை குறைக்கிறதுக்காக ஸ்பாஸ்டிசிட்டியை கொடுக்கும். ஸ்பாஸ்டிசிட்டின்னு என்ன அப்படின்னா திக்கா ஒட்டக்கூடிய சவ்வு மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணும். இது கொஞ்சம் கொஞ்சமா செக்ரீஷனை அதிகப்படுத்த ஸ்டிஃப்னஸோட ரேஷியோ ஜாஸ்தியாகும். அப்ப இவங்களுடைய உள்வாங்கிற தன்மை, அந்த லவ்ல ஏற்பட்ட ஃபெயிலியரோ இல்லை ஏற்பட்ட இழப்போ இல்லை ஏதாவது ஒரு இனம் புரியாத தேவையில்லாத பயமோ இல்லை தனிமை தன்மையோ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த எக்ஸஸ் ஹீட்டை ஸ்ப்ளீன் உள்வாங்கி கிட்னி மூலமா நம்மளுடைய ஜாயின்ஸ்ல ரேடியேட் பண்றதுனால அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு கோல்டு வரும். பட் அந்த கோல்டோட ரேஷியோ எக்ஸ்ட்ரீம் கோல்டுனால யாங்குன்ற மொபிலிட்டியை குறைச்சிரும். அதுக்கு பேர் தான் ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்றோம். ருமேட்டாய்டு அப்படின்னாவே மூமெண்ட் டிஸார்டர்னு பேர். ஓகே ஓகே சார். இப்போ ஆயுர்வேதால சொல்ற ஆமா அப்படிங்கிற ஒரு மாதிரி அன்டைஜஸ்டிவ் ஃபுட்ஸ் போய் வந்துட்டு அங்க டெபாசிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதுதான் நீங்க என்ன சொல்றாங்க அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து இருக்கும் இல்லையா, டியூ டு ஸ்பிளின் டெஃபிஷியன்சி டைஜஸ்ட் ஆகாம அதெல்லாம் போய் அந்த ஜாயின்ட்ஸ்ல உட்காருது. அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் போய் உட்காராது. அந்த ஜாயிண்ட்ல நாட் ஃபுட் பட் அந்த மாதிரி ஆக்சுவலா உங்க பாடியில இன்டர்னல் ஃப்ளூயிட்ஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் நிறைய இருக்கு. ஜாயிண்ட் டிஷ்யூஸ்ல எல்லாம் பாடி ஃப்ளூயிட் நிறைய வந்து மெயின்டைன் ஆகணும். அதை மெயின்டைன் பண்ற வேலை யாருன்னா ஸ்ப்ளீனோட வேலை. ஓகே, ஸ்ப்ளீனோட மதர் யாருன்னா ஃபயர் ஆக்சுவலா. ஸோ ஃபயர் எக்ஸஸ் ஃபயரை கொடுத்துருச்சுன்னா பொதுவா எப்படின்னா மண்ணு வந்து ஃபயரை போதுமான அளவு தான் உள்வாங்கணும். நிறைய ஃபயர் உள்வாங்கிருச்சுன்னா இந்த மண்ணுல உள்ள தங்கி இருக்கிற தண்ணி அடி வாங்கும். அதே மாதிரி நம்ம பாடியிலையும் இன்டர்னல்ல உள்ள நியூக்ளியஸ்ல ஃபயரோட ரேடியேஷன் ரேட் நிறைய இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூயிட் எல்லாமே அசிடிக்கா மாறிடும். அப்படி அசிடிக்கா மாறும் பொழுது அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய டிஃபென்சிவ் ப்ராசஸ்னால ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகும். ஓகே ஓகே சார். ஹலோ சார், சொல்லுங்கம்மா. சார் இப்ப அளவுக்கு அதிகமா வியர்வை வருது இல்லைங்களா? இப்போ ஒரு 35 ஏஜ் தான் இருக்கு. டே நைட்னு கணக்கு இல்லாம எப்பயுமே வேர்த்துக்கிட்டே இருக்கு. ஃபோர்ஹெட்ல வேர்க்குது. இது போல ஃபேன் ஓடினாலும் ஏர் கூலர் ஓடினாலும் போல அது அளவுக்கு அதிகமா ஸ்வெட் இருக்கிறது வந்து ஃபயர் எக்ஸஸ். இதுவும் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ஃபோர்ஹெட்ல, செஸ்ட்ல, பேக்ல, அப்பர் பேக்ல ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால தான் சொன்னேன் இவங்களுக்கு நிறைய ஏசி தேடும். பெட்ல படுக்கும் பொழுது பப்பரப்பான்னு படுப்பாங்க. பப்பரப்பான்னு என்ன, சன்ன துணி போட்டுட்டு கை காலெல்லாம் நீட்டி படுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வெக்க ஜாஸ்தி. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. பை நேச்சர் உடம்புல ஹீட் ஜாஸ்தி. ஜென்ரலா டே டைம்ல ஒர்க் அதிகமாக பண்ணும்போது வேர்வை வர்றது இயற்கை. அதிகப்படியான பர்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறது, அந்த பர்ஸ்பிரேஷன்ல நிறைய ஸ்மெல் இருக்கிறது ரொம்ப காமன் ஃபயர் எலிமெண்ட்டுக்கு. ஆனா அவங்களோட இன்டர்னல் வாட்டர் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்ல குபு குபுன்னு திடீர்னு வேர்க்கும், திடீர்னு சப்ரஸ் ஆகும். அந்த திடீர்னு வேர்க்கிறது சும்மா ஒரு குடம் தண்ணியை தூக்கி மேலே ஊத்துன மாதிரி உடம்புல மொத்த சட்டையும் நினைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள நிறைய இன்டிஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய நீர் பற்றாக்குறை அதிகமாக கிரானிக் கண்டிஷன்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால பாடி வந்து சிவியர் டீஹைட்ரேஷன் ரேட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இன் ஜென்ரல் நைட்ல வேர்க்கக்கூடாது. அப்படி நைட்ல வேர்க்குச்சுன்னா அது டேஞ்சரஸ் சைன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரலா இது வந்து ஃபயர் எலிமெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபயர்ல அஃபெக்ட் ஆகும் பொழுது. பட் பை காமன் டே டைம்ல எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை ஃபார் ஃபயர் கான்ஸ்டியூஷன் பீப்புள். அதனாலதான் நிறைய வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். அந்த பர்ஃப்யூமுக்கு ரொம்ப அடிக்டா இருக்கவங்க யாருன்னா ஃபயர் எலிமெண்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க.
சார் ஸ்பிளீன் ஜென்ரேட் ஆகி ஹீட் மூலியமா வேப்பரைஸ் ஆகி நம்மளுக்கு பிரெயின்ல இருந்து மூக்கு வழியா இந்த தண்ணி சொட்டிட்டே இருக்குமா சார்? அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து ரொம்ப காமன் ஃபார் மெட்டல் பீப்புளுக்கு தான். மூக்கு வழியா தண்ணி வர்றது அன்அக்செப்டன்ஸ் அதிகமா இருக்கும் பொழுதோ, இல்ல ஏக்கங்கள் அதிகமா இருக்கும் பொழுதோ, இல்ல நம்ம இருக்கிற இடத்த பிடிக்காம வெறுத்துட்டு இருக்க ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரி வரும். ஜென்ரலா ஃபயர் எலிமெண்ட்டுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபயர் எலிமெண்ட் தன்னை இருக்கிற இடத்த விரும்பத்தக்க இடமா மாத்திரும் ஆக்சுவலா. ஸோ அதனால அதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. மூக்குல சளி வர்றது ரொம்ப பையனுக்கு சளி இல்ல சார், ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரி எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அந்த டிராப்லெட்ஸ் மாதிரி வர்றது காமன் ஃபார் மெட்டல் பீப்புள். பையனோட பர்த் மந்த் என்ன? ஆகஸ்ட் சார். பக்கா மெட்டல். அப்போ ஓகே, மெட்டலுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. கால்லாம் வெடிச்சு இருக்கு அதுக்கா ஏதுமா வெடிச்சிருக்கு? கால் பித்த வெடிப்பு மாதிரி வெடிச்சிருக்கு. ஆனா பயங்கரமா வெடிச்சு அது வலிக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நடக்கவே முடியாது. அதெல்லாம் என்னால வரும்? அதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பித்த வெடிப்பு இல்ல, இந்த கால்ல வந்து பார்த்தோம்னா ஸ்கார் இருக்கு இல்லையா, அதாவது ஆணிக்கால். அதே மாதிரி பெருவிரல்ல மட்டும் அந்த மேல வந்து டாப் பொசிஷன்ல ஒரு நல்ல ஒரு பக்கு இருக்கும், ஸ்கார் இருக்கும். ஓகே, இந்த இது ரொம்ப காமன். ஏன்னா நிறைய ஃபயர் எலிமெண்ட் வந்து ஹைட்டா இருப்பாங்க, ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து அந்த பெருவிரல் சுத்தி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதுல ஈஸியா புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஃபயர் எலிமெண்ட்டுக்கு. ஆனா காலில் வெடிப்பு அதிகமா இருக்கிறது பார்த்தோம்னா பித்த வெடிப்பு ஜாஸ்தி இருக்கும். அது ஜென்ரலா வாட்டர் எலிமெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஒர்க்கஹாலிக்கு, சரியா தூங்காதனால. ஃபயர் எலிமெண்ட்டுக்கு கால் பின்னாடி குதியில வெடிப்பு இருக்காது, கால் பெருவிரல்ல தான் ஸ்கின் திக்காகி அந்த ஆணி கால்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது இவங்களுக்கு அந்த பெருவிரல் தான் பிரச்சனை கொடுக்கும். பெருவிரல் ட்ரை ஆகி ரேடியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். மற்றபடி பித்த வெடிப்பு மாதிரி இருக்கிறது, வெயில் காலத்தில் அதிகமாக வெடிப்பு வர்றது வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காமன். குளிர்காலத்தில் வந்து ஸ்கின் கை தோல் கால் தோலும் வெடிப்பாக பிளக்கிறது மெட்டல் பிளஸ் மெட்டல் வாட்டருக்கு காமன், ஃபயர் கிடையாது. ஓகே, கிளியரா? வேற எதுவும் டவுட் இருக்காமா? சார் இவங்களோட ஷோல்டர் எப்படி இருக்கும் சார்? ஷோல்டர் இவங்களுக்கு பிராட் ஷோல்டர் இருக்காதுமா. அதாவது ட்ரூப்பிங் ஷோல்டர்னு சொல்ல முடியாது, பிராட் ஷோல்டர்னு சொல்ல முடியாது. ஷோல்டர் வந்து மீடியம் ஷோல்டர் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும், பட் ஹைட்டா இருப்பாங்க, நீளமா இருக்கும். கையுடைய அமைப்பு ஆக்சுவலா ரொம்ப நீளமா இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெட்டல் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப ப்ராடா இருக்கும் கை, பைசெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மெட்டலுக்கு. இவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்காது, பட் நீளம் இருக்கும். வேற எதுவும் கொயரி இருக்கா? சார் ஜம்னா பேசுறேன் சார். இப்போ என் பையனுக்கு அந்த ட்ராப்லெட் சொன்னேன்ல சார், இப்போ மெட்டல் எலிமெண்ட்னு சொன்னீங்க. இப்போ மெட்டல் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உட் எலிமெண்ட் போடணுமா சார் அவனுக்கு? லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹீட்டை குறைக்க சரியா போயிடும். ஓகே, LI2 LI11 போடுங்க, LI20 போடுங்க, பிளஸ் liver 5 liver 3 போட்டீங்கன்னா அதுலயே வந்து கிளியரன்ஸ் கிடைச்சிரும். நல்லா பிரீத் பண்ண சொல்லுங்க. ஓகே, நிறைய செலக்டிவா இருக்க வேணாம்னு சொல்லுங்க. இப்பயே கவுன்சில் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ரொம்ப செலக்டிவா இருக்க கூடாது. ஓகே, அந்த பேட்டர்னுக்கு தான் அந்த பாயிண்ட் செட் ஆகும். ஓகே, யூசுவலா LI2 LI11 liver 3 liver 5 LI20. ஓகே, சரி, நாளைக்கு கிடையாது கிளாஸு, அதே மாதிரி சண்டேவும் கிடையாது.
அடுத்த கிளாஸ் வந்து மண்டே ஈவினிங் 8 o'clock. Okay, so have a great weekend. We'll meet you again on Monday. Bye bye. Thank you, sir. Thank you, Ji. Thank you. Thank you, sir. Thank you, sir.